வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி விமர்சித்த நபர்கள். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை வழிமறித்து சாரதிக்கு சரமாரி தாக்குதல். காரணம் என்ன? மாணவியை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் கைது. நாமல் ராஜபக்ச மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த ஆளும் கட்சி எம்பி. රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා ස්වාමීන් වහන්සේලාට අපහාස කරන්න හොඳ නෑ. එයා තමයි ස්වාමීන් වහන්සේලා වෙනුවෙන් පෙනී සිටින්නේ. මේ කවුද මේ පුද්ගලයා? மட்டக்களப்பில் ஸ்வீடனில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் லாஞ்சர்கள் அதிர்ச்சியில் அதிரடி படை. பரபரப்பாக போகும் நாடாளுமன்றம். சர்ச்சைக்குரிய சட்டமூலம் தொடர்பில் வெளியான தகவல். அந்தூரியம் செடிகளுடன் கட்டுநாயக்கவில் 2 பெண்கள் கைது. மகள் மீதான அத்துமீறல் வழக்கை விரைவுபடுத்த தாயிடம் பாலியல் லஞ்சம். யாழில் வயல்வெளியில் தூக்கில் தொங்கிய இளைஞனின் சடலத்தால் பரபரப்பு. வங்கிகளில் கடன் வாங்கிய சுமார் 1,50,000 பேருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். மக்களை தேடி வரும் நூலகங்கள். வாசிப்பை ஊக்குவிக்க அதிரடி திட்டம். இந்த மோசமான அவசரகால சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதிலே எங்களுக்கு அல்லது நீடிப்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அனர்த்தம் ஏற்பட்ட போது ஜனாதிபதி அவர்கள் நாட்டை ஒருங்கிணைப்பதற்கு 2 குழுக்கள் தடையாக உள்ளன. ஒன்று வடக்கில் இருக்கும் தமிழ் இனவாதிகள், மற்றையது தென்பகுதியில் உள்ள சிங்கள இனவாதிகள். இவர்கள் வடக்கில் இருக்கும் பிகாரைக்கு சென்று போயா தினத்தில் பிகாரையை அகற்றுமாறு கூச்சலிடுகின்றனர். அதற்கு சமனாக தென்பகுதி இனவாதிகள் அதே பிகாரைக்கு போயா தினத்தில் செல்கின்றனர். இது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிட்பா சூறாவளியினால் முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு மற்றும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் காணிகளை வழங்குவதற்கும் வீடுகளை நிர்மாணிப்பதற்குமான நிதியுதவிகளை வழங்குவதற்காக நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், அவர்களுக்கு மீண்டெழ தேவையாக உள்ளது இனவாதம். எமது இனம், எமது மதம் என்னும் போது இரத்தம் துடிக்கும். அதுதான் உண்மை. அதைத்தான் இந்த சிறு குழுக்கள் செய்து கொண்டிருக்கிறது. நாட்டில் இனி இனவாதத்திற்கு இடமில்லை. அதற்கான சட்டத்திட்டங்கள் போதாதென்றால் அதை உருவாக்கி முடிவு கட்டுவோம். பௌத்த தர்மம் மற்றும் எமது வரலாறு என்பது எமக்கு அரசியல் மேடைகளில் பயன்படுத்தப்படும் வெறும் கோஷங்கள் அல்ல. எமது கடந்த கால உரிமைகளை அடிப்படையாக கொண்டு நவீன உலகிற்கேற்ற பொருளாதார மாற்றத்திற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு குடும்பிமலை பிரதேசத்தில் பாதுகாப்பாக நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்வீடன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 ராக்கெட் லாஞ்சர் ரக ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை விசேட அதிரடி படையினர் இதனை மீட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். புலனறுவை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து குடும்பிமலை பகுதியில் அரங்கலாவ விசேட அதிரடி படையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து நிலத்தை தோண்டி ஆயுதங்களை மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்களை வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விசேட அதிரடி படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய அந்தூரியம் செடிகளுடன் அவற்றை கொண்டு வந்த 2 இலங்கை பெண்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒருவர் கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த 45 வயதுடையவர் என்பதுடன் மற்றையவர் அவிசாவளை பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதுடையவர் ஆவர். இவர்கள் இருவரும் தாய்லாந்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 436 அந்தூரிய செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. எனினும் இந்த செடிகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான விவசாய திணைக்களத்தின் இறக்குமதி அனுமதி பத்திரம் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆளும் கட்சி எம்பி லக்மாலி ஹேமச்சந்திரா நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மீது விமர்சன கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என தன்னை சித்தரிக்க முயல்கிறார். ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் இன்று வீரவசனம் பேசி அழைக்கிறார். மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கிறது. சிங்களம் மற்றும் பௌத்தம் என தன்னை சித்தரிக்கும் சில அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இனவாதத்திற்கு இனி இடமில்லை. நாமலின் இனவாத அரசியல் இனியும் எடுபடாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். டயகமவிலிருந்து ஹட்டன் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது அதே வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து 5 நிமிடங்கள் முன்கூட்டியே புறப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை அடிப்படையாக கொண்டே லிந்துலை மெராயா நகருக்கு அருகில் வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து சாரதியும் நடத்துனரும் இணைந்தே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹட்டன் டிப்போ முகாமையாளர் தெரிவித்துள்ளார். சாரதி தாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பேருந்தினுள் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏராளமான பயணிகள் இருந்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் லிந்துலை போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நானுஓயாவில் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட நானுஓயா நகரில் இயங்கி வரும் பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவி ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் பாதிப்படைந்த மாணவி நானுஓயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தாக்குதல் இடம்பெற்ற 2 நாட்களின் பின் நானுஓயா போலீசாரால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின் ஆசிரியரை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தரம் 8ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரே இவ்வாறு ஆசிரியரால் தாக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவிக்கு அடிகாயங்கள் மற்றும் உட்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த ஆசிரியர் வழக்கமாக பாடசாலை மாணவ மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடித்தும் வந்துள்ளதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான மாணவி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் இம்மாதம் 17ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள நாடாளுமன்ற விவகார குழு திட்டமிட்டுள்ளதாக அவைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் அன்றைய தினம் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த சட்டமூலம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதென்றும் பிரிவு 121 ஒன்றின் கீழ் எளிய பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்றைய தினம் குறிப்பிட்டார். இந்த சட்டம் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் வாக்கெடுப்பு தேவை என்றும் முன்னாள் எம்பிக்கள் தாக்கல் செய்த மனுக்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கை விரைவாக முடிக்க உதவுவதாக கூறி பாலியல் லஞ்சம் பெற முயற்சித்ததாக போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு எதிரான விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. குறித்த வழக்கில் தொடர்புபட்ட பெண்ணை பாரகாபுல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் அறைக்கு அழைத்து சென்றதாக அந்த பெண் கடந்த 5ஆம் தேதி அளித்த முறைப்பாட்டை அடுத்து கேகாலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி வருகிறது. முறைப்பாடு செய்த பெண்ணின் மகள் மீது 2021ஆம் ஆண்டு நடந்ததாக கூறப்படும் பாலியல் அத்துமீறல் தொடர்பான வழக்கு தற்போது கேகாலை மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள போலீஸ் பரிசோதகர் இந்த வழக்கில் சாட்சியாக செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைவாக முடிக்க அந்த பெண் போலீஸ் பரிசோதகரின் உதவியை கோரியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் பெண்ணை தனியாக வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அதற்காக தேவையான ஆவணங்களை தயாரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பெண்ணின் கையடக்க தொலைபேசி எண்ணை பெற்று சந்தேக நபரான போலீஸ் பரிசோதகர் தனியாக சந்திக்க வருமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார். இவ்வாறான ஒரு நிலையில் போலீஸ் பரிசோதகரை சந்திக்க சென்றபோது அவரை மோட்டார் சைக்கிளில் ஏறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த பெண் ஆரம்பத்தில் மறுத்தாலும் போலீஸ் பரிசோதகரின் தொடர்ச்சியான வேண்டுகோளின் பேரில் அவர் அதற்கு ஒப்புக்கொண்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அனர்த்தம் ஏற்பட்ட போது ஜனாதிபதி அவர்கள் அந்த அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தினர். அதற்கு ஒரு தேவை இருந்தது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் அந்த ஒரு பாரிய அனர்த்தம் சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான ஒரு பாரிய அனர்த்தத்தை கையாளுவதற்கு, எதிர்பார்க்கப்படாத ஒரு அனர்த்தத்தை கையாளுவதற்கு இந்த சட்டம் தேவையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு அனர்த்த முகாமைத்துவத்தினுடைய 4வது படிநிலையிலே நாங்கள் நிற்கும் போது ரிகவரி பீரியட்ல, அதாவது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மீள் கட்டுமானங்களை செய்கின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு அத்தியாவசிய சேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்க வேணுமா என்ற ஒரு கேள்வி, சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. இன்றைய இந்த நீடிக்கப்பட இருக்கின்ற இந்த அவசரகால சட்டம் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே இப்போது எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற அவர்களுடைய அரசாங்க காலத்திலே மிக மோசமாக எங்களுடைய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இப்போது சொல்லப்படுகின்ற இந்த அவசரகால சட்டத்தினுடைய பகுதி 2, அந்த பகுதி 2ஐ பார்க்கும்போது PTA Prevention of Terrorism Act கூட, பயங்கரவாத தடை சட்டம் கூட இந்த சட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவது மட்டுமல்ல, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், இந்த மக்களை படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக மோசமான சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உள்ளடக்கி இருக்கிற இந்த அவசரகால சட்டத்தை இந்த அரசாங்கமும் ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்த நினைக்கின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருவதிலே நீங்கள்
அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையிலே நாங்கள் இந்த அவசரகால சட்டத்தை எதிர்க்கிறோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கூட இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம், இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான சட்டத்தை நாங்கள் அகற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு தான் நீங்கள் வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த மாற்றீடாக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்திலும் விட மிக மோசமானதாக நான் பார்க்கிறேன், அல்லது எல்லோரும் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணம் இந்த சட்டத்திலே எங்கும் குறிப்பிடப்படவில்லை. பயங்கரவாதம் அல்ல டெரரிசம் என்றதுக்கான டெஃபினிஷன் இஸ் நாட் மென்ஷன்ட் எனிவேர். அது சொல்லப்படவில்லை. ஆனபடியினால நீங்கள் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களிலே எதையும் பயங்கரவாதமாக சொல்லலாம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது ஒரு வரைவிலக்கணம் இல்லாத பயங்கரவாதம் என்பதற்கு வரைவிலக்கம் கொடுக்கப்படாமல் எதையும் பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்தீர்களான்றது எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு சட்டமாக இதுவரை இருந்திருக்கிறது. அதுக்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்டம் கூட அப்படியான ஒரு சட்டமாக ஏற்கனவே இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்திலும் கூட மோசமான ஒரு சட்டமாக இருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையில் தான், அந்த பின்புலத்தில் தான் இந்த அவசரகால சட்டத்தை இந்த அனர்த்தம் நிகழ்ந்து 2 மாதங்களுக்கு பிறகும் நீடிக்க வேணுமான்ற கேள்வியை நான் இங்கு கேட்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இப்போது இங்கு பேசியவர்கள் சில மத குருக்களை இந்த நாட்களிலே, குறிப்பாக திருவோணமலையிலே சில மத குருக்களை சிறையில் அடைத்தது தொடர்பாக பேசினார். சட்டத்தின் முன் அனைவரும் இந்த நாட்டிலே சமம். எங்களுடைய அரசியல் அமைப்பை மீறுகின்ற அல்லது இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறுகின்ற எவராக இருந்தாலும் அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் மதகுருக்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், தனவந்தர்களாக இருக்கலாம். அவர்கள் எவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அந்த வகையிலே நான் உங்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை மீறியவர்களிடம் அவர் எவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருந்தபோது பலருக்கு தெரியும், எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த இந்து மத குருக்கள் சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டு பல சதாப்தங்களாக இந்த சிறைகளில் அடைக்கப்பட்டு, எந்த விசாரணையும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைக்கப்பட்டு சிறையிலே இறந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய மத தலைவர்கள். அந்த வகையில் நாங்கள் பேசுகின்ற மொழி அல்லது பின்பற்றுகின்ற மதத்தை அடிப்படையாக வைத்து சட்டத்தை பாவிக்க முடியாது. அந்த வகையிலே சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த சட்டம் என்பது சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டதாக, மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மீறாத வகையிலே அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். 2004ஆம் ஆண்டு சுனாமி கட்டமைப்பு, சுனாமி வந்தது. அந்த சுனாமியில் சிக்குண்ட மக்களை, அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக, மீள்கட்டுமானத்தை செய்வதற்காக சுனாமி கட்டமைப்பு ஒன்றை கொண்டு வந்த போது, பீட்டோம்ஸ் என்ற ஒரு கட்டமைப்பு, சுனாமி கட்டமைப்பு ஒன்றை கொண்டு வந்த போது, இப்போது ஆட்சியில் இருக்கின்ற நீங்கள் அதை எதிர்த்து அந்த பீட்டோம்ஸை இல்லாமல் பண்ணினீர்கள். இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருக்காக தெரியுமோ தெரியவில்லை. இந்த மிகவும் மோசமான சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கட்டமைப்பாக கொண்டு வந்த அந்த பீட்டோம்ஸை இதில் இருக்கிறவர்கள் எதிர்த்தார்கள். இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் எதிர்த்து அதை இல்லாமல் பண்ணினார்கள். ஆனால் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை நிறுத்துமாறு நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போகவில்லை. ஆனால் இந்த மோசமான அவசரகால சட்டத்தை
நீங்கள் கொண்டு வருவதிலே எங்களுக்கு அல்லது நீடிப்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் குழுவிலே இருந்து வந்தவன் என்ற அடிப்படையிலே அந்த சந்தேகம் எனக்கு வாரதை பிழை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அதே போல எங்களுடைய இந்த சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டிலே நீங்கள் சொல்லுகின்ற நல்லிணக்கம் ஏற்படுமா என்றதை நீங்கள் ஒருக்கா சிந்தித்து பார்க்க வேணும். நல்லிணக்கம் என்பது இரண்டு தரப்புகளும் விட்டு கொடுப்பலை செய்வதன் மூலம்தான் நல்லிணக்கம் பெறும். அந்த நல்லிணக்கங்களை ஏற்படுத்துவதற்கான முன்முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேணும். அதை நீங்கள் மிகவும் அவதானமாக எடுக்க வேணும். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயில் உடுவில் செல்லும் டச்சு வீதியில் நேற்றைய தினம் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச வயல்வெளியில் துருசில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மின்சார சபை சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிறிய நீர் மின் நிலையங்களிலிருந்து 1 யூனிட் மின்சாரம் வாங்குவதற்கான கொள்முதல் விலையை குறைத்துள்ளது. மேலும் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் இது மின் நிலையங்களை உருவாக்க வங்கிகளில் கடன் வாங்கிய சுமார் 1,50,000 பேருக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. சூரிய மின்சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் 1 யூனிட் மின்சாரத்தின் விலை சமீபத்தில் 37 ரூபாயிலிருந்து 27 ரூபாயாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய விலை 17 ரூபாவாக காணப்படுகிறது. இதேவேளை சூரிய மின் பேனல்கள் மற்றும் சூரிய மின் நிலையங்களை கட்டுவதற்கான செலவில் கிட்டத்தட்ட 70% வங்கி கடனாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களுக்காக வங்கிகள் சுமார் 1,50,000 பேருக்கு கடன்களை வழங்கியுள்ளன என கூறப்படுகிறது. வங்கி கடன் பெற்ற சுமார் 360 பேர் சூரிய மின் நிலையங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் 1 யூனிட் மின்சாரத்திற்கு சரியான விலை கிடைக்காததால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் அருணுதொர தேசிய வாசிப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடமாடும் நூலக வாகனங்களை வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் கூடிய 10 நடமாடும் நூலக வாகனங்கள் மற்றும் 9,300 புத்தகங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளதுடன் மேன்மாகாண சபையின் உள்ளூராட்சி திணைக்களம் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்த நூலக வாகனங்கள் கெஸ்பேவ, சீதாவகாபுர ஆகிய நகர சபைகளுக்கும் கோமாகம, தொம்பே, அத்தனகல்ல, மினுவாங்கொட, வத்தள, புலத் சிங்கள, பெலல்லாவிட்ட மற்றும் பாலிந்தனுவர் ஆகிய பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டத்தின் மூலம் பிரதேச மட்டத்திலான வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் நூலக வசதிகளை பொதுமக்களின் இருப்பிடங்களுக்கே கொண்டு செல்வதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.